உன்னால ஒண்ணுமே மாற்ற முடியாது. நீ நல்லா புரிஞ்சுக்கணும், உன்னால ஒன்றுமே மாற்ற முடியாது. எங்க அப்பா என்ன அடி அடி அடின்னு அடிச்சாங்க. ஏன் தெரியுமா? நான் சிகரெட் பிடிக்கிறேன்னு என்ன அடிச்சாங்க, நான் குடிக்கிறேன்னு சொல்லி என்ன அடிச்சாங்க. அவன் பாட்டுக்கு இருந்தான் சாராயத்தை வித்துக்கிட்டு. அவனை போய் நீ கிறிஸ்தவனா மாத்தி அவனை போதகர் ஆக்கன. ஒரு காலத்துல கத்தி வச்சு எங்க முன்னாடி கத்தியை வச்சு என்ன பண்ணா, பணத்தை கொடுன்னு கேட்டான். இப்போ பைபிளை வச்சுக்கிட்டு எங்க முன்னாடி நீ பணத்தை கொடு, நான் 5 ஸ்டண்ட் வச்சுக்கிட்டு இருக்கேன், இந்த கத்து கத்துறேன். 5 ஸ்டண்ட் வச்சுட்டு தனியா வாகனத்தை ஓடிட்டு போறேன். ஏன்? சாவுக்கேதுவான இந்த மாம்சமான காரியத்தை இயேசுவானவர் உயிர்ப்பிப்பார். காலை நேரத்தில் உங்களை மீண்டும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். அருமையான ஒரு வார்த்தைகளை நாம் வாசிக்க கேட்டோம். ரோமருக்கு எழுதின நிருபத்திலே 8ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 11 வசனங்களில் அருமையான வார்த்தைகளை நாம் பார்த்தோம். முதலாவது வசனத்திலே நாம் பார்க்கின்றோம், மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. மாம்சத்தின்படி நடவாமல் ஆவிக்கேற்றபடி ஆவியின்படி நடக்கின்றவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அப்படி என்றால் என்ன? மாம்சத்தின்படி நடவாமல் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்கின்ற ஒவ்வொரு காரியமும் எதற்காக செய்கின்றனா, ஏதாவது ஒரு நன்மை நமக்கு கிடைக்காதா, நமக்கு ஏதாவது நன்மை கிடைக்காதா என்கின்ற எண்ணங்களிலே நாம் செய்கின்றோம். வேலைக்கு செல்கின்றோம். ஏன் செல்றோம்? வேலைக்கு போனாதான் பணத்தை நம்ம சம்பாதிக்க முடியும். அப்படி பணத்தை சம்பாதிச்சாதான் குடும்பத்தை காப்பாற்ற முடியும். அப்படி பணத்தை சம்பாதிச்சதான் நமக்கு ஏற்றவைகளை வாங்க முடியும் என்கின்ற ஒரு உணர்விற்காக நாம் வேலைக்கு செல்கின்றோம். படிக்க செல்கின்றார்கள் அருமையான பிள்ளைகள். ஏன்? படித்தால்தான் வாழ்க்கையில முன்னேற முடியும், படித்தால்தான் ஒரு நல்ல அந்தஸ்துல போய் இருக்க முடியும், படித்தால்தான் நல்ல பதவியில போய் இருக்க முடியும், படித்தால்தான் நல்ல வேலை கிடைக்கும் என்று சொல்லி படிக்கின்றார்கள். எனக்கு அறிவு வேணும்னு படிக்கின்றவங்க யாருமே இல்லை. எனக்கு அறிவு வேணும், நான் ஞானத்துல பலப்படணும், எனக்கு நல்ல அறிவு புத்தி வேணும் எனக்கு அப்படின்னு சொல்லி படிக்கின்றவர்கள் இல்லை. ஆனால் எனக்கு நல்ல வேலை கிடைக்க வேண்டும் என்று இருக்கின்றவர்கள் தான் இருக்கின்றார்கள். இதுதான் மாம்சத்தின்படி நடக்கக்கூடிய காரியங்கள். ஆனா இங்க அருமையான ஆண்டவர் என்ன சொல்றாரு? மாம்சத்தின்படி நடந்தால் ஆக்கினை தீர்ப்பு உண்டு. ஆக்கினை தீர்ப்பு உண்டு. என்னென்னவோ காரியங்களை செய்யறாங்க, என்னென்னவோ காரியங்களை வாங்குறாங்க, எவ்வளவு பெரிய பதவிக்கு போறாங்க, எவ்வளவு பெரிய சொத்தெல்லாம் சேர்த்து வைக்கிறாங்க. கடைசியில முடிவு என்ன? அவங்க வீட்டுல பிரச்சனை தான், பயங்கரமான காரியம்தான், பயங்கரமான ஆக்கினைகள் தான், பயங்கரமான சாபங்கள் தான். ஆனா ஆவிக்குரியபடி இருக்கின்றவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அதுதான் அவர் குறிப்பிடுகின்றார். ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொண்டு அந்த பரிசுத்த ஆவியான சொல்லுகின்ற காரியங்களை நாம் செய்யும் பொழுது நமக்கு என்ன இல்லையா? ஆக்கினை தீர்ப்பு இல்லை. எந்த சாபமும் தொடாது. யார் நம்மை சபித்தாலும் ஒன்றும் நடக்காது. அதனால ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு வருகின்ற காரியங்கள், சபிக்கின்ற காரியங்கள், உனக்கு எதிராய் வரக்கூடிய காரியங்கள் எல்லாம் என்ன செய்யுமா? 7 வழியாய் ஓடி போயிடும். ஆனா அவன் என்ன சபிச்சிருவான், இவன் சாபம் போட்டுருவான், இவன் ஏதாவது சொல்லிடுவான். ஐயோ, நான் இப்படி ஆண்டருக்குள்ள இருந்து ரொம்ப ரொம்ப நல்லவன் போல நான் இருந்தேன், அவனை ஏற்றுக்கொள்ள மாட்டான். இப்படி எல்லாம் நாம் சொல்லி கொண்டு இருந்தால் யாருக்குதான் ஆக்கின? நமக்கு தான் ஆக்கின. ஆனா பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்ய சொல்லுகின்றாரோ அதன்படி நாம் செய்யும் பொழுது நமக்கு ஆக்கினை தீர்ப்பே இல்லை. காரணம், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் செய்கின்ற ஆண்டவர். நமக்குள்ளே அவர் இருந்தவங்க செய்யறதான். நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு போதித்து அப்படின்ற, நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு போதித்து, நான் உனக்கு உன் வழியை நெடுகிலும் என்னுடைய தூதர்களை உனக்கு என்ன செய்வேன்? நான் வைப்பேன் அப்படின்ற. அல்லேலூயா. அப்பேற்பட்ட ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றார். நாம் அதெல்லாம் மறந்து விட்டு மாம்சமான காரியங்களை சிந்தித்துக் கொண்டு மாம்சமான காரியங்களை செய்து கொண்டு இருக்கின்றோம் இந்த உலகத்தில். நாளைக்கு என்ன ஆகும்? இன்னைக்கே எல்லாம் என்ன பண்ணணும்? எனக்கு வேண்டியதெல்லாம் சேர்த்து வைக்க வேண்டும்.
ஐயா நீ எல்லாம் சேர்த்து வைக்கலாம், ஆனா அதை அனுபவிக்க உன்னால் என்ன பண்ண முடியாது, கடைசியில முடியாமல் போய்விடும். எவ்வளோ அதை அனுபவிச்சுட்டு இருப்பான். அதனால்தான் அடிக்கடி நான் ஒரு வசனத்தை நான் எனக்குள்ளே நான் சிந்தனை பண்ணி கொள்வேன். நீதிமானுக்காக துன்மார்க்கனிடத்தில் சேர்த்து வைக்கப்படும், மாம்சமானவரிடத்துல எல்லாம் சேர்த்து வைக்கப்படும். யாருக்காக? ஆவிக்குள்ளாக இருக்கின்றவனுக்காக மாம்சத்தில் இருக்கிறவன் சேர்த்து வைப்பான். இன்னைக்கு ஆவிக்குரிய காரியங்களை நாம் செய்யும் பொழுது, ஆவிக்குரிய சிந்தனைகளை நாம் இருக்கும் பொழுது, ஆவிக்குரிய வழியில் நாம் நடக்கும் பொழுது, ஆண்டவர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். அதுதான் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எப்பொழுது? நீ பரிசுத்த ஆவிக்குள்ளே நீ வாழும் பொழுதுதான், நீ ஆவியானவர் சொல்படி கேட்டு நடக்கும் பொழுதுதான். ஆகவேதான் 2ஆம் வசனத்தில் அழகாக அவர் சொல்கின்றார், இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவின் பிரமாணம் என்னை பாவ மரணம் என்பவர்களை பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆக்கிற்று அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிவிட்டு அவர் சொல்றாரு. 4ஆம் வசனத்தை சொல்றாரு, மாம்சத்தின்படி நடவாமல் ஆவின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாய பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். நியாய பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கு அப்படி செய்தார். என்ன நியாய பிரமாணம்? அந்த காலத்திலே, பழைய ஏற்பாடின் காலத்திலே பார்த்தீங்கன்னா, பாவத்திற்காக பலி செலுத்தும்படியான காரியங்கள். ஆடுகளை பலி செலுத்தினார்கள், கன்றுக்குட்டிகளை பலி செலுத்தினார்கள், கோழிகளை பலி செலுத்தினார்கள். இந்த நியாய பிரமாணமான காரியங்கள் நிறைவேறும்படியாக தேவன் நம்முடைய பாவங்களுக்காக அவர் பலியானார், அவர் மரித்தார். இதுதான் இந்த அருமையான வசனத்தில், 4ஆம் வசனத்தில் அருமையாக பரிசுத்த பவுல் ரோமர்கள் எழுதுகின்றார். நியாய பிரமாணத்தின்படி தேவன் நமக்காக மரித்தார், தேவன் நமக்காக தன்னையே பலியாக கொடுத்தார். காரணம் என்ன? உங்களுடைய பாவம் என்னுடைய பாவம் கழுவப்படுவதற்காக, நாம் பரிசுத்தம் படும்படியாக தேவன் தன்னையே ஒப்பு கொடுத்தார் பலியாக. அல்லேலூயா. ஆகவே இனிமேல் நாம் எதுவும் பலி செலுத்தும்படியாக நம்முடைய பாவத்திற்காக நாம் இங்கும் அங்கும் ஓட வேண்டாம். இன்னைக்கு அநேகர் பலி செலுத்துவதற்காக, பாவத்திற்காக, பாவத்திற்கு பரிகாரத்திற்காக, பாவத்திற்காக விடுதலை ஆவதற்காக வேளாங்கண்ணி ஓடுறாங்க, திருப்பதி ஓடுறாங்க, ராமேஸ்வரம் ஓடுறாங்க. ராமேஸ்வரம் கடல்ல போய் குளிச்சுட்டா என் பாவலாம் கழுவப்படும் சொல்றாங்க. திருச்செந்தூர் கடல்ல போய் அங்க நிறைய கிணறு இருக்கும், அந்த கிணத்துல உள்ள தண்ணியை மொண்டு மொண்டு தலையில ஊத்திட்டா என் பாவலாம் போயிடும் நினைக்கிறாங்க. இல்லவே இல்லை. இயேசு கிறிஸ்து தன்னையே பலியாக கொடுத்து விட்டார். அல்லேலூயா. இதுதான் கிறிஸ்தவருடைய விசுவாசம். என் தேவன் எனக்காக மரித்திருக்கின்றார், நான் மரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. என் பாவத்திற்காக இயேசு பலியாகி விட்டார், முடிந்து விட்டது. இதற்காக நம்ம மக்காக போன அவசியம் இல்லை. இதற்காக எருசலேம் ஹோலி லேண்டா, இன்னது ஹோலி லேண்ட், அங்கதான் ஏன் சண்டை நடந்துட்டு இருக்குது? இப்போ அந்த ஹோலி லேண்ட்ல தான் சண்டே நடந்துட்டு இருக்குது. இதுக்காக எல்லாரும் அங்க பிரயாணப்பட்டு ஓடுறாங்க. இன்னொருத்தன் சிலவெல்லாம் மெக்கா பயணப்பட்டு ஓடுறான், சிலவன் என்ன பண்றான் திருப்பதிக்கு ஓடுறான், சிலவன் ராமேஸ்வரம் ஓடுறான், சில வேளாங்கண்ணிக்கு ஓடுறான். இனி எங்க ஓடினாலும் சரி, உன் பாவம் மன்னிக்கப்படாது. ஆனா உன் பாவம் மன்னிக்கப்படணும்னா இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வந்தாதான் உன் பாவம் மன்னிக்கப்படும். காரணம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை ரட்சிக்கும். ஆக இந்த மாம்சமான காரியங்கள் எல்லாம் நீ சிந்தனை பண்ணி கொண்டு நீ நடந்து கொண்டு இருந்தா உன் வாழ்க்கையில நன்மை கிடைக்காது. அப்பா, மரித்த இயேசுவானவர் இன்றும் உயிரோடு கூட இருக்கின்றார். எப்படி இருக்கிறார்? பரிசுத்த ஆவியாக நமக்குள்ளே வாசம் செய்கின்றார். ஆக பரிசுத்த சிந்தையை உனக்குள்ளே இருக்க வேண்டும். ஆலயத்துக்கு வரலாம், அழகா வந்து அல்லேலூயா சொல்லலாம், கரங்களை தட்டலாம், அழகா பாட்டு பாடலாம். ஆனா உனக்குள்ள இன்னும் மாம்ச சிந்தையே இருந்து கொண்டே இருந்தால் அதனால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. உனக்குள்ளே ஆவியின் சிந்தனை தேவைப்படணும். யாரை நேசித்தீங்கன்னா, உன்னை நேசிக்கின்றவர்களே நீ நேசித்தால் அதனால் என்ன பயன்?
உன்னை பகைக்கிறவர்களை சிநேகியுங்கள். உன்னை பார்த்து எவன் மோசம் சொல்றானோ, உன்னை பார்த்து யார் வெறுக்கிறானோ அவரை தான் நீ நேசிக்க வேண்டும். இதைதான் நம்முடைய அருமையான வேதாம புஸ்தகம், இதைதான் இயேசுவானே சொல்லிக் கொடுத்தார். இதை செய்யாமல் இருந்தா நீ கிறிஸ்தவனே கிடையாது. நீ ஆலயத்துக்கு வர்றதெல்லாம் வேஸ்ட். நீ காண்கின்ற மனிதனை நீ நேசிக்காவிட்டால் காணாத தேவனை எப்படி நேசிப்பாய்? இவைகளெல்லாம் மாம்சமான காரியங்கள். ஆலயத்துக்கு வந்துகிட்டே இருக்கும்போது நான் கண்ட ஒரு காட்சி, எனக்கு ஒரு மனுஷனை தெரியும். சின்ன வயசுல அந்த மனுஷனை பார்த்துட்டு இருக்காரு. அந்த மனுஷன் என்ன பண்றான், இப்ப ஜோரா பேண்ட் ஷர்ட் எல்லாம் போட்டு, நல்லா பெல்ட் எல்லாம் போட்டு, ஷூ எல்லாம் போட்டு, மனைவியோடு கூட அவன் ஒரு ஆலயத்துக்கு போயிட்டு வெளியே போயிட்டு இருக்கிறான். வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறான். காலையிலேயே ஆராதனைக்கு போயிட்டு அவன் வெளியே போறான். அவனை பார்த்தவனே எனக்கு ஒரு காரியம் ஞாபகம் வந்துச்சு. என்னன்னா, அவன் மாம்சத்துல என்ன ஆயிட்டான், மாறிட்டான். அவன் எந்த காலத்திலும் பேண்ட் போட்டது கிடையாது, எந்த காலத்திலும் ஷூ போட்டது கிடையாது. எப்பவுமே லுங்கி தான் போட்டிருப்பான், லுங்கி தான் கட்டிருப்பான். சின்ன வயசுல நான் அவனை பார்த்திருக்கிறேன். ஆனா இன்னைக்கு ஆலயத்துல வெளியே வரான். எப்படி வரான்? நல்ல பேண்ட் ஷர்ட் போட்டு ஷூ எல்லாம் போட்டு வரான். அப்போ ஆலயத்துக்கு போனவொடனே அவன மாம்சம் என்ன ஆயிடுச்சு, மாறிடுச்சு. ஆனா சிந்தனை எப்படி இருக்குது, அவனுடைய ஆவிக்குரிய காரியம் எப்படி இருக்குது, அவன் செயல்பாடுகள் எப்படி இருக்குது. எங்க வீட்டு பக்கத்துல ஒரு போதகர் ஒருத்தர் இருக்கிறார். அவர் ஒரு காலத்துல சாராய வியாபாரி. அவருக்கு லுங்கி மட்டும்தான் கட்ட தெரியும். இன்னைக்கு கோட் சூட் எல்லாம் போட்டுக்கிறார். இன்னைக்கு போதகர் ஆயிட்டார். அவரை போதகரை நான் தான் மாத்தினேன். தவறு செய்து விட்டனோ என்று நான் நினைக்கிறேன் சில நேரங்களிலே. ஏன்னா சில காரியம் செய்வது மாம்சத்திற்கு காரியம் செய்துட்டு இருக்கிறார். நல்ல கோட் சூட் எல்லாம் போட்டுக்கிட்டார். இப்போ போதகர் ஆனதுனால கோட் சூட் எல்லாம் போட்டாரு. ரைட்டு, இதெல்லாம் மாம்சமான காரியம். ஆனா ஆவிக்குரிய காரியத்துல எப்படி இருக்கிறாரு? இன்னும் நேசிக்கிறாரா? இன்னும் பழைய காரியங்களை செய்கின்றாரா? அநேகர் என்ற சொன்ன காரியம் என்ன தெரியுமா? நீ ஏன்பா என்னை பார்த்து கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? அவன் பாட்டுக்கு இருந்தான் சாராயத்தை வித்துக்கிட்டு. அவனை போய் நீ கிறிஸ்தவனா மாத்தி அவனை போதகர் ஆக்கன. ஒரு காலத்துல கத்தி வச்சு எங்க முன்னாடி கத்தியை வச்சு என்ன பண்ணா, பணத்தை கொடுன்னு கேட்டான். இப்போ பைபிளை வச்சுக்கிட்டு எங்க முன்னாடி நீ பணத்தை கொடு, நான் சர்ச்சை கட்டுறேன், அது கட்டுறேன், கொடு, காசை கொடுக்க போறியா இல்லையான்னு மிரட்டுறான். எதை வச்சு மிரட்டுறான்? எதை வச்சு மிரட்டுறான்? கத்தியை வச்சு மிரட்டிட்டு இருந்தவன் இப்பொழுது பைபிளை வச்சு மிரட்டி கொண்டு இருக்கின்றான். உனக்கு சாபம் வந்துடும், உன் வீட்டுல குடும்பத்துல ஏதாவது பிரச்சனை வந்துடும், அதனால நீ பணத்தை கொடுத்து, நீ ஊழியத்தை கொடுத்துரு, காசை அப்படின்னு மிரட்டுகின்றான். அப்ப இன்னும் எப்படிதான் இருக்கிறான் அவன்? மாம்சத்திற்குரியவைகளை செய்து கொண்டிருக்கின்றானே தவிர ஆவிக்கேற்ற சிந்தனை இன்னும் வரவில்லை. உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். அந்த நினைவு நமக்குள்ளே இருக்குமானால், ஒரு காட்டு புஷ்பங்களை உருவாக்குகின்ற ஆண்டவர், பறவைகளை போஷிக்கின்ற ஆண்டவர் உன்னை போஷிக்காமல் விட்டு விடுவாரா? அவர்களை உடுத்து வைக்கின்றவர் உன்னை உடுத்தாமல் விட்டு விடுவாரா? ஏன் அந்த சிந்தனை நமக்கு வரமாட்டது? ஆவிக்குரிய சிந்தனை அதுதானே. நீ ஆண்டவருக்குள்ளே வந்து விட்டால் ஆண்டவர் எல்லாவற்றையும் உனக்கு வேண்டிய காரியங்களை செய்து முடிப்பார் என்கின்ற எண்ணம் ஏன் உருவாக மாட்டது? அப்படி செய்யலாமா, இப்படி செய்யலாமா, இதே அப்படி பண்ணிட்டா நமக்கு சாதகமா முடியுமா என்று பல சிந்தனைகளிலே மாம்சத்திற்குரியவைகளை சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆவிக்குரியவைகளை சிந்திக்கின்றவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஆக்கினை தீர்ப்பு இல்லை. மாம்சத்திற்குரியவர்களுக்கு மட்டும்தான் ஆக்கினை தீர்ப்பு உண்டு. 9ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகின்றார், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. கிறிஸ்துவின் ஆவி உங்களுக்குள் இருக்க வேண்டும். மீண்டும் மீண்டும் அருமையான பரிசுத்த பவுல் அதை தான் சொல்லிக்கொண்டே இருக்கின்றார். கிறிஸ்துவின் ஆவி உனக்குள்ளே இருக்க வேண்டும். கிறிஸ்துவின் ஆவி உனக்குள்ளே இருக்க வேண்டும். நம்மை பார்க்கிறவங்க தான் சொல்லணும் உண்மையான கிறிஸ்தவன் சொல்லணும். நம்ம பார்க்கிற ஒரு உண்மையான கிறிஸ்தவருங்க, இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுத்த காரியத்தை இவர் அப்படியே செய்யறாருங்க, இவர் இயேசுவின் சீடருங்க சொல்லணும். யாரையும் சபிக்கும்படியாக ஆண்டவர் நமக்கு சொல்லி தரவில்லை. யாரையும் குற்றம் சுமத்தும்படியாக தேவன் நமக்கு சொல்லி தரவில்லை. ஒரு சமாரிய ஸ்திரீ நிற்கின்றார்.
அவள் விபச்சார ஸ்திரீ என்று சொல்லி வேதம் கூறுகின்றது. அவள் இடத்துல போய் ஆண்டவர் என்ன பண்றாரு, எனக்கு குடிக்க தண்ணீர் கொடுன்னு கேட்கிறார். அந்த காலத்தில் இருந்த வேத பாரகர்கள், பரிசேயர்கள், பிரதான ஆசாரியர்கள், இவர்கள் நியாய பிரமாணத்தின்படி செய்கின்றவர்கள். அவர்கள் என்ன சொன்னார்கள், இயேசுவை பார்த்து என்ன சொன்னார்கள், இவர் பாவியோடு கூட நிற்கின்றார், பாவிகளோடு கூட சாப்பிடுகின்றார், பாவிகளோடு உலாவிக் கொண்டு இருக்கின்றார் என்று சொல்லி குற்றம் சுமத்தினார். அதனால் இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறைந்தார். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் வழி இன்றைக்கும் உலகம் முழுக்க பின்பற்றி கொண்டு இருக்கின்றார். அன்றிருந்த பிரதான ஆசாரின் பேர் எங்கேயும் இல்லை, அன்னைக்கு இருந்த பரிசேயருடைய பேர் இப்ப இல்லை, இயேசுவின் பேர் மட்டுமே எல்லா இடங்களிலும் உச்சரிக்கப்படுகின்றது. காரணம் என்னவென்றால், நாம் மாம்சத்திற்குரியவர்களாய் இல்லாமல் ஆவிக்குரியவர்களாய் நாம் இருக்க வேண்டும். நாம் இருக்கின்ற இடம் தூய தோமையர் இடம். நம்முடைய ஆலயத்தின் பேரும் தூய தோமையர் ஆலயம். நம்முடைய பகுதி தூய தோமையர். ஏன் பேர் வச்சாங்க? இந்த பேரை கூட மாற்றணும்னு சொல்லி ஒரு அற போராட்டமே நடந்தது. பரங்கி மலை என்று மாற்ற வேண்டும். பரங்கி சாமியார் ஒருவர் இருந்தார், அவர் பேரெல்லாம் இருக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். ஆனால் அது கைகூடாமல் போய்விட்டது. காரணம் என்ன? ஐயா, அந்த தூய ஆவியானவர் இருக்கின்றார். தூய ஆவியானவர் தான் இந்த தோமையரை இந்த இடத்திற்கு அனுப்பினார். அவர் கால் வைத்த இடம் தூய தோமையர் இடமாக மாறிற்று. இதை யாராலும் என்ன பண்ண முடியாது, மாற்றவே முடியாது. காரணம், ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு. யாரும் மாற்றவே முடியாது. நம்ம பயந்துட்டு இருக்கிறோம், ஐயோ அவன் ஏதாவது செய்திருவான், இவன் ஏதாவது செய்திருவான், நான் அப்படி பண்ணக்கூடாது, நான் இப்படி பண்ணக்கூடாது. நீ உண்மையா இருயா, நீ ஆண்டவருக்கு முன்பதாக உண்மையா இருந்தாலே போதும், அத்தனை பேரும் சீர்திருந்தி விடுவான். நான் மாற்றி விடுவேன். இப்ப எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க, மாற்றம் வரும், நான் மாற்றி விடுவேன், அப்படி மாற்றுவேன். உன்னால ஒண்ணுமே மாற்ற முடியாது. நீ நல்லா புரிஞ்சுக்கணும், உன்னால ஒன்றுமே மாற்ற முடியாது. எங்க அப்பா என்ன அடி அடி அடின்னு அடிச்சாங்க. ஏன் தெரியுமா? நான் சிகரெட் பிடிக்கிறேன்னு என்ன அடிச்சாங்க, நான் குடிக்கிறேன்னு சொல்லி என்ன அடிச்சாங்க. அடி மட்டும் தான் உள்ளோம். நான் குடிச்சிட்டு வந்து நிப்பேன், அவர் அடி அடி அடிப்பாரு. யாருக்கு தான் கை வலிக்கும்? அடிச்சவருக்கு தான் கை வலிக்கும். நான் தான் குடிச்சுதான் நிக்கிறேன், போதையில் நிக்கிறேன். அவர் அடிச்சு என்ன பிரயோஜனம்? காலையில எழுந்தவொடனே என் தலைமாட்டில் வச்சிருப்பேன், எடுத்து காலையிலேயே எழுந்தும் போது மேல ஊத்திட்டு தான் எழுந்துப்பேன். ஏன்னா என்ன செய்வார் இவரு, ஒருவேளை என் போதை கலைஞ்சவனு எங்க என்ன அடிக்க போறா, அடிச்சாருன்னா எனக்கு வலிக்குவேன்னு சொல்லி எழுந்துக்கும் போதே ஒரு குவார்டர்ல பாதி அடிச்சு தான் எழுந்துப்பேன். அடிச்சு பார்த்தாரு, ஒன்னும் மாற்றம் வரவே இல்லைங்க, ஒரு மாற்றமும் வரல. ஆனா என்றைக்கு இயேசுவானவர் என் உள்ளத்திற்குள்ளே வந்தாரோ, என்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் என் உள்ளத்திற்குள்ளே வந்தாரோ, என் மாம்ச சிந்தை எல்லாம் மாறிவிட்டது. நான் மாறிவிட்டேன், அவ்வளவுதாங்க. இயேசு கிறிஸ்து மட்டும்தான் உன்னை மாற்ற முடியும். வேற எந்த ஒரு காரியமும் இந்த உலகத்திலே உன்னை மாற்ற முடியாது. பல போராட்டங்களை நடத்தலாம், பல கூட்டங்களை நடத்தலாம், பல மேடைகளில் நீ பேசலாம், மாற்றம் வராது. இயேசு கிறிஸ்து மட்டும்தான் மாற்றணும், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. உன் வாழ்க்கையில ஆவியானவர் இருப்பாரானால் உனக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று சொல்லி வேதம் திட்டவட்டமாக நமக்கு கூறுகின்றது. 16ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்றோம், உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருப்பாரானால் சாவுக்கேதுவான காரியங்களை, உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். இப்போ நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்காரா இல்லையான்றதுக்கு இதுதாங்க அடையாளம். நம்ம மத்தியில ஸ்டீபன் இருக்கிறார், கீழே விழுந்தாரு, கால் உடைஞ்சது, எல்லாம் உடைஞ்சது. ஆனா என்ன பண்ணாரு, ஒரே மாசத்துல ஆலயத்துக்கு வந்துட்டாரு, ஒரு பிரச்சனை எல்லாம் நடந்துட்டு இருக்காரு. இன்னைக்கு வரைக்கும் சர்வசாதாரணமா இங்க இருந்து பெங்களூர் போறாரு, போயிட்டு வராரு. நான் நினைப்பேன் இவர் எப்படிதான் போறாரு இந்த காலை வச்சுக்கிட்டுன்னு. இப்போ ஏனியில ஏறுறாரு, எல்லா காரியமும் செய்துட்டு தான் இருக்கிறாரு. இது காரணம் என்ன? சாவுக்கேதுவான எந்த காரியமோ இத்தையும்
இயேசுவானவர் உயிர்ப்பிப்பார். எப்ப? பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே இருக்கும் பொழுது. 5 ஸ்டண்ட் வச்சுக்கிட்டு இருக்கேன், இந்த கத்துறேன். 5 ஸ்டண்ட் வச்சுட்டு தனியா வாகனத்தை ஓடிட்டு போறேன். ஏன்? சாவுக்கு ஏதுவான இந்த மாம்சமான காரியத்தை இயேசுவானவர் உயிர்ப்பிப்பார். வேற ஒண்ணுமே கிடையாதுங்க. நீ ஆவிக்குள்ள நீ இருந்தா போதும். நீ ஆவியானவர் உனக்குள்ள இருக்கிற என்ற விசுவாசம் இருந்தால் போதும். அருமையான அம்மா வராங்க. 2 வாரத்துக்கு முன்னாடி அவங்க நடந்து ஆலயத்தை விட்டு நடந்து போகும்போது அந்த இடத்துல சரிக்க விட பார்த்தாங்க. நாங்களே பயந்தோம் இங்கிருந்து பார்த்துக்கிட்டு. ஐயோ, இந்த நிலைமையில அவங்க வரணுமா ஆலயத்துக்கு அப்படின்னு. ஆனா வாரந்தோறும் வந்துடுறாங்க. ஏன்? அவங்களுக்குள்ளே இருக்கிற பசுத்த ஆவியானவர் சாவுக்கேதுவான அவருடைய சரீரங்களை உயிர்ப்பித்து வைத்திருக்கின்றார். இதுதான் உயிருள்ள சாட்சிங்க. இதுக்கு மேல வேற என்னங்க வேணும்? ஆண்டவர் நமக்கு செய்ய வேண்டியது, இந்த உலகத்தில் நமக்கு ஆண்டவர் நமக்கு செய்ய வேண்டியது என்னங்க வேண்டும்? ஏன்னா உங்களுக்கு கோடி பணத்தை கொடுத்தாலும் நீங்க என்ன பண்ணுவீங்க? உட்கார்ந்துட்டு யோசிப்பீங்க, சிந்தனை பண்ணுவீங்க. என்ன பண்ணலாம் அந்த கோடியை? யாருக்கு கொடுக்கலாம்? என்ன பண்ணா இது பத்திரமா இருக்கும்? எங்க வச்சா பத்திரமா இருக்கும்னு சொல்லி நமக்குள்ள பெரிய போராட்டம் நடக்கும். ஆனா இந்த சாவுக்கு ஏதுவான இந்த சரீரத்தை ஆண்டவர் உயிர்ப்பித்து வைத்திருக்கிறாரே, இதுதாங்க பெரிய ஆசீர்வாதம். இதுதான் பெரிய அதிசயம். இதுதான் பெரிய ஆண்டவர் நமக்கு செய்த காரியம். ஆகவே நமக்குள்ளே ஆவிக்குரிய காரியங்கள் நமக்குள்ளே இருக்க வேண்டும். ஆவிக்குரிய சிந்தனைகள் நமக்குள்ளே இருக்க வேண்டும். முதலாவது நாம் மாற வேண்டும். நமக்குள்ளே ஒரு மாற்றம் ஏற்படும் பொழுது நம்மை சுற்றி இருக்கின்றவர்களும் மாறுவார்கள். ஆகவே நமக்குள்ளே ஒரு மாற்றம் இருக்க வேண்டும் என்றால், நம்முடைய பகுதி மாற வேண்டும் என்றால், முதலாவது நமக்கு ஆவிக்குரிய சிந்தனை இருக்க வேண்டும். எல்லாரையும் நேசிக்கக்கூடிய சிந்தனை இருக்க வேண்டும். ஒருவன் தவறு செய்யறானா, அவன் ஏன் தவறு செய்தான்னு கண்டுபிடிக்கணும். அவனுக்கு சூழ்நிலை என்ன? ஏன் அப்படிப்பட்ட தவறை செய்வதற்கு அவனுக்கு சூழ்நிலை ஏற்பட்டது? அந்த சூழ்நிலையில் அவனை வெளியே கொண்டு வர வேண்டும். அதை விட்டு அவனை குற்றப்படுத்தி அவன் மோசமானவன், அவன் பாவியான மனுஷன் என்று சொல்வதற்காக தேவன் நம்மை இந்த ஆலயத்திற்குள்ளே அழைத்துக் கொண்டு வரவில்லை. ஆண்டவர் நம்மை அழைத்துக் கொண்டு வந்த நோக்கம் என்னவென்றால், எல்லாரிடத்திலும் அன்பாயிருங்க. அன்பே பிரதானம், அன்பே பிரதானம் என்று சொல்லி அழகா பாட்டு பாடுறோம். சகோதரர், அன்பே பிரதானம், எல்லாரிடத்திலும் அன்பு கூறுங்கள் என்று சொல்லிவிட்டார். அததான் இங்க அருமையான பரிசுத்த பவுல் எழுதும் பொழுது, நீங்கள் மாம்சத்திற்குரியவர்களாய் இருப்பீர்களால் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவீர்கள். ஆனால் நீங்கள் ஆவிக்குள்ளவர்களாய் நீங்கள் இருக்கும் பொழுது மாம்சத்தின்படி நடவாமல் ஆக்கினை தீர்ப்பு இல்லாதபடிக்கு தேவன் உங்களை காத்துக்கொள்வார் என்று சொல்லி மிக தெளிவாக அவர் நமக்கு இந்த காலை நேரத்திலே அவர் சொல்லி இருக்கின்றார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். இந்த நாளிலும் நீர் எங்களோடு கூட பேசினீரப்பா, என்னோடு கூட நீர் பேசினீரே, வந்த ஒரு பிள்ளைகளோடு கூட நீர் பேசினீரே. கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவர். எங்களுடைய சிந்தனைகள் மாம்சத்திற்குரியவைகளாய் இல்லாதபடிக்கு ஆவிக்குரியதாய் இருக்கத்தக்கதாக எங்கள் தேவன் தாமே கிருபை பாராட்டும். உமக்கு எல்லா துதிகன மகிமை நாங்கள் செலுத்துகின்றோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் சமாதானமும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் இருப்பாராக.